My dear students, this is class 11 maths, chapter 3 trigonometry, exercise 3.7ல question number 2 பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c equal to 2s and ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா sin s minus a into sin s minus b plus sin s into sin s minus c equal to sin a sin b அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். LHSல என்ன இருக்குது பாருங்கள், sin s minus a sin s minus b plus sin s into sin s minus c. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது sin a sin b, அதாவது இது மொத்தமாக ஏன்னும் இது மொத்தமாக பின்னு எடுத்துக்கினா ஆங்கிள்ஸை இங்கே என்ன வரும்னா 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் cos a மைனஸ் பிக்கு பதிலாக நல்லா கவனிங்க, s மைனஸ் ஏ தான் a. அப்போது இங்கே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் எஸ் ப்ளஸ் பின்னு ஆகிடும். ஓகேவா? அடுத்து மைனஸ் ஆஃப் காஸ் a ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நம்மளோட a இல்லையா? ஸோ s மைனஸ் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் பி அப்படியே வரும். ஓகே, அடுத்து இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கும் அதே ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது அகெயின் 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் காஸ், நல்லா கவனிங்கப்பா, இங்கே ஏ வந்து எஸ் மாத்திரம்தான், பி வந்து எஸ் மைனஸ் சி. ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பிக்கு என்ன வரும்னா காஸ் எஸ் மைனஸ் எஸ் ப்ளஸ் சின்னு ஆகிடும். அதாவது மைனஸ் நான் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் எஸ் ப்ளஸ் சின்னு ஆகிடுங்க. ஓகேவா? அடுத்து மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வரும், எஸ் ப்ளஸ் எஸ் மைனஸ் சி. ஸோ இதுதான் நம்மளோட ஏ ப்ளஸ் பி. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். நவ் இப்போ ரெண்டு ப்ராக்கெட்லேயுமே 1/2 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம காமனாக எடுத்துடலாம் வெளியே. ஓகேவா? ஸோ ஒரு காமன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் என்ன கட் ஆகுதுன்னு, ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கட் ஆகிடுது. அப்போது மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வருது இல்லையா? இதை நம்ம பி மைனஸ் ஏன்னு கூட வச்சுக்கலாம். காஸ் இல்லை மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஏ மைனஸ் பின்னு போடலாம். அதாவது காசில் வந்து மைனஸ் வந்தாலும் நம்ம அதே ப்ளஸ்ஸை தான் ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ஈவன் ஃபங்க்ஷன் காஸ். அதே போல் இங்கே மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு. அதன் பிறகு இங்கே என்ன கட் ஆகுது பாருங்கள், ரெண்டு எஸ் இருக்குது பாருங்கள். அப்போது காஸ் 2s மைனஸ் மைனஸை காமனாக வெளியெடுத்த பிறகு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. நல்லா கவனிங்க, மைனஸ் ஏ மைனஸ் பி இல்லையா? ஸோ மைனஸை காமனாக வெளியெடுத்த பிறகு ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்து 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கட் ஆகிட்டு காஸ் சி மட்டும் வரும். அடுத்து ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டாச்சு. அடுத்து ரெண்டு எஸ் இருக்குது பாருங்கள், காஸ் 2s மைனஸ் சி. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 1/2 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதை வந்து காஸ் ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா மைனஸ் இருந்தாலும் நம்ம அது ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ காஸ் ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 2s. அப்போ சி இங்கே வச்சுட்டு ஏ ப்ளஸ் பி அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பி. ரெண்டு பக்கம் காஸ் எடுத்தால் காஸ் சி ஈக்குவல் டு காஸ் 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போது இந்த காஸ் 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன போடுவேங்க, மைனஸ் காஸ் சின்னு போடுவேன். பக்கம் என்ன இருக்குது, ப்ளஸ் காஸ் சி. அடுத்து ஒரு மைனஸ் காஸ் 2s மைனஸ் சின்னு வந்திருக்கு. இப்போ நான் இதையும் மாற்ற போகிறேன். நல்லா கவனிங்க, அகெயின் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2s. கரெக்டா? இப்போது நான் ஏ ப்ளஸ் பியை இங்கே நிறுத்திக்கிறேன்ப்பா, சி அந்தாட்ட கொண்டு போகிறேன். அப்போ 2s மைனஸ் சி, ரெண்டு பக்கம் காஸ் எடுக்கிறேன். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் 2s மைனஸ் சி. அப்போ காஸ் 2s மைனஸ் சிக்கு பதிலாக நான் காஸ் ஏ ப்ளஸ் பி போடலாம் இல்லையா? அப்போது இதுக்கு பதிலாக நான் காஸ் ஏ ப்ளஸ் பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ப்ளஸ் காசி மைனஸ் காசி கட் பண்ணிடலாம். அடுத்து 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன நிற்குது, காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் a plus b.
இது மட்டும் தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிற்குது. இப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இதுதான் என்னோட சி, இதுதான் என்னோட டி, ஓகேவா? அப்போது 1/2 அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்னென்னா cos c மைனஸ் cos d ஈக்குவல் டு 2 sin c ப்ளஸ் d பை 2 sin d மைனஸ் c பை 2. ஓகே, 2 sin c ப்ளஸ் d யார் பாருங்கள், a மைனஸ் b தான் c, a ப்ளஸ் b தான் d, ஓகேவா? பை 2. அடுத்து sin d மைனஸ் c வேணும் இல்லையா? அப்போ d யார், a ப்ளஸ் b. இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் போட்டால் மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு ஆகிடும். அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகே, இப்போது இந்த 2க்கு இந்த 2 கட் பண்ணிவிடுமா? தவறி கூட இந்த 2 கட் பண்ணிட்டு போகிறீங்க. இது வந்து ஆங்கிளில் இருக்கிற 2, ஓகேவா? ஸோ இந்த 2க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 நான் கட் பண்ணிட்டேன். இப்போது சைன் இங்கே பாருங்கள், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு 2a பை 2ன்னு வரும். அதே போல் இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு சைன் 2b பை 2ன்னு வரும். இப்போ 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலி நமக்கு கிடைக்கிற ஆன்சரு சைன் ஏ சைன் பி. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், சைன் ஏ சைன் பி. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ்ஸை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்துட்டோம், ஓகேவா? ஓகே, equal to RHS. Hence proved. Thank you, students.